ஹாய் வியூவர்ஸ், இப்போ செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் 250 கிராம். நீங்கள் என்ன மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்ல தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், வத்தத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 10 - 12, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 6, தக்காளி பழம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 6 - 7. வறுத்து அரைக்கிறதுக்கு குழம்பு பொடி 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 4 பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். இப்ப மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில நல்லெண்ணெய், தேங்காய் பூ, குழம்பு பொடி, சின்ன வெங்காயம், ஸ்டவ்வை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில நல்லெண்ணெய், மிளகு, வெந்தயம், ஜீரகம், வத்தத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இடிச்ச 4 பல் பூண்டு எல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி பழம் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்ப வறுத்து அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்ப மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப மீன் போடலாம். மீன் போட்டு லைட்டா கிண்டி விடுங்க. பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டா மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.